countable and uncountable. So countable and uncountable. Right? This is a separate topic, a sequence separate topic, and then series. That is a separate topic, and then what it is continuity and differentiability. Right? Continuity and differentiability. And then uniformly continuous. Uniformly continuous. These are actually separate questions from here. And then uniform sequence of functions. Sequence of functions. Series of functions. And uniform convergence. இதெல்லாம் தனித்தனி டாபிக்ஸ். ஸோ ரியல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் அதாவது லீனியர் அல்ஜிப்ராக்கு அப்புறம் ரியல் அனாலிசிஸ்ல தான் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா ரியல் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% ஆஃப் த ரெக்வயர்டு மார்க்கை நம்ம எடுத்துடலாம். ரைட். ஸோ இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ கவுண்டபிள் அன்கவுண்டபிள். இப்போ ஒரு செட் இப்போ கவுண்டபிள்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? ஒரு செட் எப்போ கவுண்டபிள்னு சொல்லுவோம்? ஒரு செட்டை எப்போ கவுண்டபிள்னு சொல்லுவோம்? எனி ஐடியா? Bijection between and the set two natural numbers n கொடுக்கலாம். Correct. So either a finite set, ஒரு finite set இருக்கலாம், or as a bijection 1 1 on 2 between natural number to that set இருக்கலாம். ரைட். ஸோ இது இருந்ததுன்னா கவுண்டபிள். ஸோ இந்த கேஸ் வந்து கவுண்டபிளி இன்ஃபினிட்னு பேரு. இது வந்து ஃபைனைட் செட். ஸோ எனி செட் இஸ் either finite or countably infinite is called countable. And if an infinite set with having no bijection with n is called uncountable, right? ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். there is a bijection between a and n, right? அண்ட் எப்பயுமே என்னன்னா சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். பெரிய செட்டவே நம்மளால கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சப்செட் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் உண்டு. சிங்கிள் லைன் ப்ரூஃப் தான் எல்லாமே. இப்போ பெரிய செட்டே நான் A1 A2 A3 அப்படின்னு இதுக்கு சப்செட் எடுத்தேன்னா இது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துட்டே வருவேன். இதுதான் இருக்காதுன்னா அதான் என்னோட B1 ஃபர்ஸ்ட் B1. அடுத்து இது A10 தான் இருக்கு அடுத்துன்னா அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் B2, ரைட்? ஸோ ஐ ஹாவ் ஃபார்ம் அ சப்செட், ரைட்? அண்ட் இது வந்து இண்டெக்ஸ் இருக்கு, வரிசையா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னால எழுத முடியுது. ஸோ இட் இஸ் கவுண்டபிள். சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள், ரைட்? கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள். இப்போ ஏஎன் எல்லாம் கவுண்டபிள் அப்படின்னா தென் A1 யூனியன் A2 கவுண்டபிள், யூனியன் A3 கவுண்டபிள், யூனியன் A4 கவுண்டபிள், ரைட்? எக்ஸெட்ரா. யூனியன் AN கவுண்டபிள், யூனியன் எக்ஸெட்ரா. இது கவுண்டபிள். கவுண்டபிள் யூனியன் அப்படின்னா என்னன்னா n belongs to index AN, I belongs இந்த இண்டெக்ஸ் செட் வந்து கவுண்டபிளா இருந்ததுன்னா இந்த இண்டெக்ஸ் செட் கவுண்டபிள் தான் அந்த யூனியனுக்கு பேர் வந்து கவுண்டபிள் யூனியன் அப்படின்னு பேர். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் ஆஃப் R belongs to Q AR அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கவுண்டபிள் யூனியன். இந்த இண்டெக்ஸ் செட் வந்து கவுண்டபிள். ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற கவுண்டபிள் யூனியன் என்ன? யூனியன் ஆஃப் n equal to 1 to infinity AN சொல்லுவோம். This is nothing but union of AI where I belongs to natural number, ரைட்? இந்த இண்டெக்ஸ் செட் இருக்குல்ல, இண்டெக்ஸ் எதுல ரன் ஆகுதோ அந்த செட் கவுண்டபிளா இருந்ததுன்னா அந்த யூனியனுக்கு பேர் வந்து கவுண்டபிள் யூனியன் அப்படின்னு பேர், ரைட்? அந்த இண்டெக்ஸ் செட் வந்து கவுண்டபிளா இல்லை அப்படின்னா அது வந்து ஆர்பிட்ரரி யூனியன் அப்படின்னு பேர். ஸோ R belongs to AR, இது வந்து ஆர்பிட்ரரி யூனியன். இந்த இண்டெக்ஸ் செட் வந்து கவுண்டபிள் கிடையாது. ஓகேவா? சொல்லுங்க, ஏதாவது டவுட் கேட்ட மாதிரி இருந்தது? இல்ல. ஸோ கவுண்டபிள் யூனியன் அப்படின்னா என்னன்னா இந்த இண்டெக்ஸ் செட் வந்து கவுண்டபிளா இருந்ததுன்னா அதுக்கு பேர் கவுண்டபிள் யூனியன் பேரு. எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற கவுண்டபிள் யூனியன் இந்த டெக்னிக் தான். அதாவது சிக்மா n equal to 1 to infinity AN அப்படின்றது இது ஒன் டைப் ஆஃப் கவுண்டபிள் யூனியன், ரைட்? ஸோ இந்த இண்டெக்ஸ் செட் வந்து இது கவுண்டபிள் தான் அந்த கவுண்டபிள் யூனியன் பேர். இது வந்து இட் இஸ் ஆர்பிட்ரரி யூனியன். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து need not be countable. எக்ஸாம்பிளுக்கு யூனியன் ஆஃப் x belongs to R சிங்கிள்டன் x என்ன வரும் அப்படின்னா எனக்கு R வந்துடும். இது இட் இஸ் ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் பட் நாட் அ கவுண்டபிள் செட். எக்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் சிங்கிள்டன் செட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா கவுண்டபிளா மாறும், ரைட்? இப்போ Q எல்லாமே கவுண்டபிளா வேணும்னா அது Q வந்து கவுண்டபிள் செட், அதனால ஆட்டோமேட்டிக்கா அது கவுண்டபிளா மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரைட்? நவ் ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னா இந்த மாதிரி உள்ளது A1 கிராஸ் A2 கிராஸ் எக்ஸெட்ரா AN. இதோட முடிச்சுட்டீங்கன்னா இது ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இன்ஃபினிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா A1 கிராஸ் A2 கிராஸ் எக்ஸெட்ரா AN கிராஸ் எக்ஸெட்ரா. இது பேர் இன்ஃபினிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பேரு. ஸோ ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள், பட் இன்ஃபினிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா
singleton 0,1 cross singleton 0,1 cross etc. இப்படி போய்கிட்டே இருந்ததுன்னா இட் இஸ் பைனரி சீக்வன்ஸ். இதோட நிப்பாட்டிட்டேன்னா ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ். இதோட நிப்பாட்டல அப்படின்னா அது இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்சஸ் வந்து அன்கவுண்டபிள். ஸோ இது வந்து ஃபைனட் செட் தான். ஸோ இது வந்து கவுண்டபிள் செட், இது கவுண்டபிள் செட், இது கவுண்டபிள் செட். பட் இன்ஃபினிட் கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருக்கிறனால அது அன்கவுண்டபிள் செட்டாக மாறிடுது. ஸோ ஃபைனட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள், பட் இன்ஃபினிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்ட்? A set A is countable. ஆக்சுவலாக கவுண்டபிள் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏல இருந்து எனக்கு பைஜெக்ஷன் வேணும். ஏல இருந்து எனக்கு பைஜெக்ஷன் வேணும்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா பைஜெக்ஷன் வேண்டாம், 1 இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 1 இருந்தா போதும் அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட், ரைட்? ரைட்டா? இப்போ பைஜெக்ஷனுக்கும் 1 ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சாரி, எனக்கு கேட்கல, ஒரு நிமிஷம். ஹலோ, இல்ல எனக்கு கேட்கல. அவர் பேசுற மத்தவங்களுக்கு கேக்குதா? இல்ல சார். ஓகே, அப்ப எனக்கு சரியா தான் இருக்கு. ரைட். நவ் 1 ஃபங்க்ஷன் இங்க என்னன்னா பைஜெக்ஷன் சொல்லியிருக்கோம். இஃப் தேர் இஸ் a பைஜெக்ஷன் பிட்வீன் சொல்லியிருக்கோம். ஆனா இங்க என்ன 1 இருந்தா போதும்னு சொல்றாங்க. இப்போ 1ல என்ன தேவையில்லைன்னு பாருங்க. ஆன் டு தேவையில்லை அப்படின்னா ஆன் டு இல்ல, ஆன் டு தேவையில்லைன்னு ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு வைங்களேன். நான் என்ன பண்றேன்னா இதை தூக்கிடுறேன், இதையும் தூக்கிறேன், எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லையோ அதெல்லாம் தூக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் ஆயிடும், ஆன் டூவாகவும் மாறிடுமா. ஆனால் இங்கே என்ன இருக்காது? சப்செட் ஆஃப் என்ன இருக்கும், ரைட்டா? இது வந்து சப்செட் ஆஃப் என்ன இருக்கும், ரைட்? சப்செட் ஆஃப் என்ன இருக்கும். ஸோ ஏல இருந்து சப்செட் ஆஃப் என்னக்கு பைஜெக்ஷன் இருக்கு. ஆக்சுவலாக பைஜெக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் என் டெஃபினேஷன் கிடையாது. பைஜெக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் எனி கவுண்டபிள் செட், இதுதான் ஆக்சுவல் டெஃபினேஷன், ரைட்டா? ஸோ எனி கவுண்டபிள் செட் ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன, இதுதான் மீனிங். இது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சொல்லி யூ கேன் புட் கியூ, யூ கேன் புட் எனிதிங், ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா பைஜெக்ஷன் வந்து நான் என்ன பண்றேன்னா சப்செட் ஆஃப் இது கவுண்டபிள் செட். ஸோ கவுண்டபிள் செட்டுக்கு இதுக்கும் ஒரு பைஜெக்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கவுண்டபிளா மாறிடும். therefore 1 ஃபங்க்ஷன் இருந்தாலே போதும், ஐ கேன் கிவ் அ பைஜெக்ஷன் ஃப்ரம் தட் செட் ஏ டு a கவுண்டபிள் செட், therefore a is countable. ஓகேவா? ஸோ ஏ டொமைனா வச்சுக்கிட்டு என்ன கோடமைனா வச்சீங்கன்னா இது 1 இருந்தா போதும், ஆன் டு தேவையில்லை, ஏ கவுண்டபிள், ரைட்? அதே நேரத்துல என் டொமைனா இருக்கு, ஏ கோடமைன்ல இருக்கு அப்படின்னா தென் இந்த இடத்துல ஆன் டு தேவையில்லை, 1 தேவையில்லை, பட் ஆன் டு இருந்தா போதும். 1 தேவையில்லை அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ ஆன் டு இருக்கு, எவ்ரி எலிமெண்ட் ஆஸ் அ ப்ரீ இமேஜ், ரைட்டா? 1 இல்லைன்னு நினைக்கிறேன். 1 இல்லைன்னா என்ன மீனிங்? அது பேரு 1 இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கலாம். தட்ஸ் குட். ஒரு எலிமெண்ட்டுக்கு மோர் தென் 1 ப்ரீ இமேஜ் இருக்கணும், ரைட்டா? ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து மோர் தென் 1 ப்ரீ இமேஜ் இருக்குன்னு வைங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ப்ரீ இமேஜ் இருக்கு இல்லையா, அதுல இந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன், இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன், இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். 1 மட்டும் வச்சு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா என்ன நடக்கணும்? எனக்கு இப்போ ஆன் டூவாகவும் மாறிடும், 1 மாறிடும். ஏ 1 இல்லை, ஆன் டூ இருக்கு, எவ்ரி எலிமெண்ட் ஆஸ் அ ப்ரீ இமேஜ் வந்துருச்சு. பட் மோர் தென் 1 ப்ரீ இமேஜ் இருக்குன்றதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு டொமைன் என்னவா சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இருக்கும். அண்ட் தட் இஸ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் தட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அண்ட் ஏ, therefore a is countable. ஸோ அப்போ என்ன வந்து நான் ஏ வந்து டொமைன்ல வச்சேன் அப்படின்னா 1 இருந்தா போதும். ஏ கோடமைன்ல வச்சு என்ன டொமைன்ல வச்சேன்னா எனக்கு ஆன் டூ இருந்தா போதும். ஸோ வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் எது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா 1 ஆன் டூ ரெண்டையுமே செக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவான்னு பாருங்க, இதுவரை ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்து போயிடலாம். ஜென்ரலாகவே எஃப் 1 இருந்ததுன்னா 1 ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் கவுண்டபிள்னா அந்த டொமைன் கவுண்டபிளா இருக்கும். ஸோ இந்த எனக்கு வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன் இருக்கு, 1 ஃபங்க்ஷன் இருக்கு, ரேஞ்ச் உங்களால கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டொமைனை கவுண்ட் பண்ண முடியும், அவ்வளவுதானே? f is 1 f of x is countable, then x is countable. In particular log of q வந்து countable. ஏ லாக் வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன். ஸோ இது ஆக்சுவலாக ரிவர்ஸ் லாக் இன்வர்ஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்க, ரைட்டா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இமேஜ் கவுண்டபிளா இருந்ததுன்னா தென் அந்த டொமைனு கவுண்டபிள், ரேஞ்சு கவுண்ட் இதை இங்கே வராது. ரேஞ்சு கவுண்டபிளா இருந்ததுன்னா 1 ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தென்
டொமைனும் கவுண்டபிள் தான். ரைட்டா? அதே நேரத்தில் இமேஜ் ஆஃப் எனி கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இன் பர்டிகுலர் log ஆஃப் q வந்து கவுண்டபிள். ஸோ எனி கவுண்டபிள் செட்டோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக கவுண்டபிளாக இருக்கும். இமேஜ் கவுண்டபிளாக இருந்து எஃப் ஒன்றுனா இருந்ததுன்னா தென் டொமைன் கவுண்டபிளாக இருக்கும். ரைட்டா? டொமைன் கவுண்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக இமேஜ் கவுண்டபிளாக இருக்கும். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டொமைன் கவுண்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக இமேஜ் கவுண்டபிளாக இருக்கும். இமேஜ் கவுண்டபிளாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் ஒன்றுனா இருக்கும்போது டொமைன் வந்து கவுண்டபிளாக இருக்கும். ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இது இதெல்லாம் கவுண்டபிள்னு சொல்லணும். க்ளோஸ் நோட் 0, கவுண்டபிளா? கவுண்டபிள்னா எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளா? எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க அன்கவுண்டபிள்னு? அன்கவுண்டபிள் தான். அது எப்படி ப்ரூஃப் பண்ணியிருப்போம்? We cannot tell the second next digit, next number. ஃபைன், வி கேனாட் ஃபைன். அது வந்து ஒரு லிட்டரலாக சொல்றது. அப்போ இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். நம்ம எந்த ரியல்ஸ் புக் எடுத்தாலும் முதல்ல இதுதான் இருக்கும். க்ளோஸ் இன்டர்வல் 0, இஸ் அன்கவுண்டபிள்னு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் இது ஆக்சுவலாக இது ப்ரூஃப் டெக்னிக் பேர். Contradict method. சப்போஸ் கவுண்டபிள்னு எடுத்துக்கிறோம். கவுண்டபிள்னு எடுத்துக்கிட்டு அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுறேன். x1, x2, x3 எல்லாத்தையும் எழுதுறேன். ரைட்டா? நமக்கு தெரியும் எனி டெசிமல் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னு தெரியும். இப்போ எனக்கு 0.5 இருந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம்னா 0.49999 எழுதலாம். ரைட்டா? அது மாதிரி எனி டெர்மினேட்டிங் டெசிமல் கேன் பி எக்ஸ்பிரஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். நீங்கள் 0.459 அப்படின்னு இருந்ததுன்னா you can write it as 0.458999999 எழுதலாம். So any decimal can be expressed as non-terminating decimal, right? So அப்ப இதுல உள்ள non-terminating decimal எழுதும்போது என்ன நடக்கும்னா x11 point, x11, x12 etc. அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்தது x21 point 0 point, x21, x22 etc. அப்படியே போயிட்டே இருக்கு. x3 0 point, x31, x32, x33 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இந்த xij என்னவா இருக்குன்னா ஒரு டிஜிட். xij வந்து ஒரு டிஜிட். எய்தர் 0ல இருந்து 1ல இருந்து 9க்குள்ள ஏதோ ஒரு டிஜிட்டா இருக்கும். xij எல்லாமே வர எல்லாமே. நான் என்ன பண்றேன்னா சப்போஸ் கவுண்டபிள் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த லிஸ்ட்ல வராத மாதிரி ஒரு நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். இந்த லிஸ்ட்ல வராத மாதிரி ஒரு நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணேன்னா இந்த லிஸ்ட்ல வராத மாதிரி b1 b செய்யறேன். b என்னன்னா b1 என்னவா இருக்கும்னா இந்த x11 இருக்கு இல்லையா, b1 நாட் ஈக்குவல் டு x11. அதாவது ஃபர்ஸ்ட் டெசிமல்ல 0 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டெசிமல்ல இங்க ஃபர்ஸ்ட் டெசிமல் b1 இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டெசிமல் x11 இருக்கு. ரெண்டு வேற வேற. தட்ஃபோர் இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா எனக்கு x1 நாட் ஈக்குவல் டு b1, x1 நாட் ஈக்குவல் டு b. ரைட்டா? அடுத்து இங்க செகண்ட் டெசிமல் என்னன்னு பாக்குறேன். இப்போ இங்க 5 வந்திருந்ததுன்னா 5 தவிர இதனால இங்க போட்டுக்கிறேன் b2 என்ன பண்றேன்னா b2 நாட் ஈக்குவல் டு x22. ஸோ இதுல இருந்து என்னன்னா எனக்கு x2 நாட் ஈக்குவல் டு b மாறிடும். ஏன்னா செகண்ட் டெசிமல் ரெண்டு வேற வேற இருக்கு. அது மாதிரி தேர்ட் எலிமெண்ட்ல ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இதுதான் இருக்குன்னா இதை தவிர வேற ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மை b3 இஸ் நாட் ஈக்குவல் டு x33. ரைட்? விச் இம்ப்ளைஸ் தட் மை b நாட் ஈக்குவல் டு x3. ரைட்டா? ஸோ இது மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே போனேன்னா என்னோட b என்னவா இருக்கும்னா எந்த xiக்கும் ஈக்குவலா இருக்காது. b நாட் ஈக்குவல் டு xi ஃபார் ஆல் i ஈக்குவல் டு 1, 2 எக்ஸெட்ரா. அப்போ விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். இது கவுண்டபிள் நினைச்சு எல்லாத்தையுமே எழுதிட்டேன், லிஸ்ட் பண்ணிட்டேன் x1, x2, x3ன்னு. ஆனா ஒரு எலிமெண்ட் அந்த லிஸ்ட்ல இல்லாத மாதிரி தனியா நிக்குது. தென் இட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். தட்ஃபோர் the set is uncountable. ஆக்சுவலா இதுதான் ப்ரூஃப். அதுக்கு இந்த ப்ரூஃப்ல என்ன ஆக்சுவலா ப்ரூஃப் டெக்னிக் இது என்னன்னா, சப்போஸ் ஒரு செட்டை கவுண்டபிள் சொல்லணும்னா அன்கவுண்டபிள் சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் நோ பைஜெக்ஷன் ப்ரூஃப் பண்றதை விட சப்போஸ் கவுண்டபிள்னு எடுத்துக்கிட்டு அப்போ அந்த லிஸ்ட்டை கவுண்ட் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு பேட்டர்ல அதை லிஸ்ட் பண்ணிட்டு அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்ல இல்லாத இன்னொரு நம்பரை ஜெனரேட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா தென் என்னோட லிஸ்டிங் தப்புன்னு ஆயிடும். தட்ஃபோர் இட் இஸ் கவுண்டபிள் அப்படின்றது தப்பாயிடும். ஸோ தட்ஃபோர் இட் இஸ் அன்கவுண்டபிள் அப்படின்றது ட்ரூ ஆயிடும். ரைட்டா? ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 0, வந்து அன்கவுண்டபிள். அதுக்கு பண்ண ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் டெக்னிக். ரைட்டா? ஸோ அந்த டெக்னிக்கை வந்து மற்ற எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்? அடுத்த செட் ஆஃப் ஆல் ஃபைனல் பைனரி சீக்வன்சஸ். இது எப்படி இருக்கும்? அது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் விட்டுருங்க. இந்த செட் எப்படி இருக்கும்?
செட் ஆஃப் ஆல் ஃபைனட் பைனரி சீக்வன்சஸ்னா என்ன? contains 0 and 1. கண்டெயின் 0 and 1 வேற, அது பைனரி சீக்வன்ஸ். 0 and 1 மட்டும் தான் இருக்கும், ரைட்டா? பைனரி சீக்வன்ஸ்னால 0 and 1 மட்டும் தான் இருக்கும். ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ்னா என்ன? அது ஒரு n டிஜிட் தான் இருக்கும். அது வந்து அதோட லென்த் வந்து ஃபைனட்டா இருக்கும், ரைட்டா? இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டா நான் ஒரு ஏன்ற செட்ல வந்து இப்போ 1 0 1 0 1 0 எக்ஸட்ரா போட முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நின்றுடணும் 1 அப்படின்னு நான் நிப்பாட்டணும். ஒரு ஸ்டேஜில் நின்று உள்ளே அதுக்கு பேர் ஃபைனல் பைனரி சீக்வன்சஸ் அப்படின்ட்டு. இதை கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு கேட்குறாங்க. செக் வெதர் தே ஆர் கவுண்டபிள் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணலாம் யோசிங்க. நான் சொல்லி ஆன்சர் சொல்றேன். இதை கவுண்டபிள்னு வச்சுக்குவோம். இது கவுண்டபிள், ரைட்டா? இதை கவுண்டபிள் நான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? செட் ஆஃப் ஆல் ஃபைனல் பைனரி சீக்வன்ஸ் வந்து கவுண்டபிள் நான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? எனி கெஸ்? The first placeல suppose 1 இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் n1 வந்து மேப் பண்ணுங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1க்கு. நேச்சுரல் நம்பருக்கு 1க்கு மேப் பண்றோம். அதுக்கப்புறம் சப்போஸ் 0 இருந்துச்சுன்னா 2க்கு மேப் பண்ணணும். 1 ஓகே 2 வந்து சப்போஸ் யூனிட்ல 2 0 இருந்துச்சுன்னா 2. அடுத்தது யூனிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் பண்ணா செகண்ட் டிஜிட் அப்படி. 3க்கு என்ன போட சொல்றீங்க? அகைன் 1 இருந்துச்சுன்னா 1 தானே இருக்கு. 1 இது ஏற்கனவே 1 வந்துருச்சு இல்ல? இல்ல சார், ரெண்டாவது டிஜிட்ல பைனரி டிஜிட்ல ஃபைனட் டிஜிட் வரும்ல சார், அதுல ரெண்டாவது. இல்ல, அதாவது அப்ப முதல் டிஜிட் என்னவா இருக்கும்? 0 or 1, அதுக்கு 1 or 2 மேப் பண்ணிருக்கோம். 0 or 1 கொடுத்துட்டீங்கன்னா 0 1 மட்டும் தான் 3க்கு மேப். பைஜெக்ஷன் தானே, ஒருக்கு 1 தான் கொடுக்கணும் நீங்க. 0 or 1 கொடுக்க கூடாது. அப்போ 1 1 நீங்க தனியா கொடுக்கணும். 0 1 ஓகே. 1 1 தனியா கொடுக்கணும். அப்புறம் 1 அப்புறம் 5க்கு வந்து 1 0 இருக்கு இல்லையா, அது மிஸ்ஸிங்ல. 1 0. 6க்கு 1 0 1 1 0 0 1 1 இருக்குல்ல சார், மேல 4க்கு மேப் பண்ணிட்டோம் சார் ஆல்ரெடி. ரைட். தென் 0 1 0 0 1 0 0 0 0 இருக்கு சார், அது செகண்ட் முடிஞ்சிட்டல சார். வேற வேல்யூ வேற. 0 இஸ் நாட் a வேல்யூ. ஓகே ஓகே ஓகே. ஆல்பபெட் ஓகே மாதிரி ஏபி மாதிரி. இது ஏ மட்டும் எழுதிருக்கேன், இது டபுள் ஏ எழுதிருக்கேன், ரெண்டு வேற வேற. பைனரி சீக்வென்ஸ்னா அது ஆல்பபெட் மாதிரி. இது 0 வேல்யூ கிடையாது. ஓகே. சோ இப்படி இது ஏதாவது இந்த ப்ராசஸ் ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? One zero, so 110 triple one, கரெக்டா? A3. ஸோ அப்போ என்னன்னா A1 கவுண்டபிளா? A1 கவுண்டபிளா சொல்லுங்க நீங்க. எஸ் சார். A ஃபைனைட்டா இருக்கலாம் சார். ஃபைனைட் செட் கவுண்டபிள். ஸோ இது ஃபைனைட் செட் கவுண்டபிள். ஈச் பை AI அப்படின்னா என்னன்னா ஆல் பைனரி சீக்வன்ஸ் ஆஃப் லென்த் I. சீக்வன்ஸ் ஆஃப் லென்த் I. அப்ப இந்த செட் என்னன்னா this set A equal to union of I equal to 1 to infinity A. Each A is countable. ஏன்னா finite set. Each A has 2 foreign elements. Right? So it has a finite set. So countable enough a countable set is countable. Therefore set of all finite binary sequence is countable. அப்ப இது true by. இது countable. ஓகேவா பாருங்க. இது countable. ஓகேவான்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செட் ஆஃப் ஆல் இன்ஃபினிட் பைனரி சீக்வென்ஸ். இது கவுண்டபிளா இல்லையா நீங்க uncountable sir. ஏன்?
அதனால ஒரு பைசெக்ஷன் கொடுக்கும் செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் இன்ஃபைனைட் பைனரி சீக்வன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன். இப்போ இன்ஃபினிட் பார்ட்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து நான் கவுண்டபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். இதை நான் இப்போ ப்ரூவ் பண்ணணும் அன்கவுண்டபிள். இப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுமா? இப்போ ஏஎன்பியோட இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும்? பி கணக்குக்கும் இன்டர்செக்ஷன் சி கணக்குக்கும் ஏதாவது என்னென்ன இருக்கும்? பி இன்டர்செக்ஷன் சில பி இன்டர்செக்ஷன் சில ஏதாவது ஒரு எலிமெண்ட் சொல்ல முடியும்? பி இன்டர்செக்ஷன் சில ஏதாவது ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க. ரஃப் டு அந்த ஃபைனைட் செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆமா, ஸோ இன்டர்செக்ஷன் அப்போ 0 1 0 1 0 மட்டும் இதில் இருக்குன்றீங்களா? 0 1 அப்படியே அப் டு ஃபைனைட் பைனரி செட் சீக்வன்ஸ்க்குள்ள எலமெண்ட் வரைக்கும் இருக்கும். அதாவது ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க, எனக்கு ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க. 0 1 சார். 0 1 எலிமெண்ட் இதுல இருக்குமா? ஏன் இது பைனரி சீக்வன்ஸ் ஆஃப் லென்த் 2 ஃபைனைட் சீக்வன்ஸ் ரைட்டா? இதுல வருமா? இல்ல இன்ஃபைனைட் பைனரி சீக்வன்ஸ்ல வராது. வராது. 0 1 வராது. வேற ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பில இருந்து சிக்கு ஒரு 1 1 மேப் கொடுக்கலாம் சார். இங்க பில இருந்து சிக்கா எப்படி கொடுப்பீங்க? ஃபைனைட்டுக்கு அடுத்து உள்ள எல்லாமே 0க்கு மேப் ஆகுது மாதிரி போடலாம். குட் 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 கொடுக்கலாம். ஸோ என்ன கன்க்ளூட் பண்றீங்க? 1 1 மேப் கொடுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குமான்னு முதல்ல கேட்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு செட் இருக்குன்னு வைங்களேன். இதுல இருந்து 1 2 3 4 5 யூ கேன் கிவ் 1 1 மேப். பட் காமன் எலிமெண்டே கிடையாது. ஏபிசி அப் டு இசட்ல வந்து யூ கேன் கிவ் அ காமன் 1 1 மேப், பட் யூ கேன் ஃபைண்ட் அ காமன் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கு யூ கேன் கிவ் 1 1 மேப். ஏன் 1 1 மேப் கொடுக்கலாம் அப்படின்னா இது 3 எலிமெண்ட் அதுக்கு அழகாக கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ ஈவன் இட் இஸ் அன்கவுண்டபிள், தட் இஸ் 1 1 மேப் ரைட்டா? ஸோ 1 1 மேப் கொடுக்கறனால இந்த செட் வந்து கவுண்டபிளா இருக்கணும் அன்கவுண்டபிளா இருக்கணும்னு நம்மளால சொல்ல முடியாது ரைட்டா? வேற என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா சப்போஸ் கவுண்டபிள் அப்படின்னு இருந்ததுன்னா தென் அது லிஸ்ட் பண்ணணும். x1 x2 x3 அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும். x1 எப்படி இருக்கும்? x11 இன்ஃபினிட் சீக்வன்ஸ் இல்லையா? x12 x13 அந்த மாடல் இருக்கும். x21 x22 x23 இந்த மாடல் இருக்கும். So this is x31 x32 x33 ஸோ இந்த மாடல் இருக்கும். சப்போஸ் கவுண்டபிள் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஈச் xij என்னவா இருக்கும்? ஈச் xij எப்படி இருக்கும்? எனி கெஸ்? இதில் உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இந்த xijல எப்படி இருக்கும்? எய்தர் 0 இருக்கும். எய்தர் 0 or 1 ரைட்டா? 0 or 1 இரண்டில் ஏதோ ஒன்று இருக்கும் ரைட்டா? இப்போ இந்த லிஸ்ட்ல இல்லாத மாதிரி ஐ ஹவ் டு கிரியேட் ஒன்று எலிமெண்ட். நான் பி கிரியேட் பண்ணேன். பி எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா இதோட டிஃபர் ஆகணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிஃபர் ஆகணும்னு ஃபீல் பண்ணுவேன். அப்போ என்னோட B1 வந்து x11 தவிர வேற ஏதாவது ஒன்று. x11 0 வந்தால் B1 வந்து 1, x11 1 தான் B1 வந்து 0. ஸோ B1 அப்படி செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து B2. ஸோ B2 நாட் ஈக்குவல் டு x2. அது மாதிரி அதாவது இந்த x22 என்னவா இருக்கோ அது தவிர வேற ஏதோ ஒன்று எடுக்கிறேன். அடுத்து x33 என்னவா இருக்கோ x33 0னா 1 1னா 0.
அது மாதிரி எடுக்கணும் B3. ஸோ இந்த ப்ராசஸில் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா I have an element B which is not equal to xi for all I. சப்போஸ் கவுண்டபிள் எடுத்திருக்கோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்கவுண்டபுளாக போயிடுச்சு. சரி, அதில் அந்த சப்போஸ் கவுண்டபிள் எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். we have find an element B such that B is not in the list. அப்போ என்ன இடத்துல என்னோட அசம்ஷன் தப்பாயிடுச்சு. therefore இது வந்து அன்கவுண்டபிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆப்ஷன் பாருங்க. செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சப்செட்ஸ் ஆஃப் எட் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பாருங்க. Countable, sir. ஏன்? B option case from the same frequency and base. பி ஆப்ஷன் B option case from the same frequency base from the other. புரியல. பி ஆப்ஷன் And the B option the B இருக்க செட்டுக்கும் D இருக்க செட்டுக்கும் ஒரு ஐசோக்ஸ் இருக்கு. பைஜெக்ஷன் கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற ஃபைனல் சீக்வென்ஸ் இங்க B இருக்கிற இருக்கிற பியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே ஃபைனல் பி சீக்வென்ஸ் இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது சொல்லுங்க. பியில் இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது 0 1 0 1 1 0 0 1 எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் சொல்லணும். ஆக்சுவலா நம்ம இந்த சீக்வென்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் சார். 0 1 0 1 1 0 0 1 அதுக்கு ரிமைனிங்ல இருக்கிறது எல்லாமே 0 0 0 கொண்டு வரணும் சார். சரி, நான் சொல்றது புரியுதா சார்? நீங்க எடுத்துக்கிட்ட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆர்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ரிமைனிங் எல்லாம் 0 பண்ணிடுங்க. இப்போ இன்ஃபைனைட் சீக்வென்ஸ் கிடைச்சு. ஆக்சுவலா இன்ஃபினிட் சீக்வென்ஸ் கிடையாது, நமக்கு ஃபைனல் சீக்வென்ஸ் தான் இருக்கு. பட் நீங்க நமக்கு சொல்ல வரத இதை வச்சே சொல்லலாம். இந்த 0 சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சார் ஒவ்வொரு பைனரி சீக்வன்ஸ்க்கும் அந்த கடைசியில் சீக்வன்ஸ்லயே அந்த கடைசியில் ஜீரோஸ் மட்டும் ஒமிட் பண்ணிட்டு we can இல்ல கடைசில 0 கிடையாது. கிடையாது. நான் ஃபைனல் சீக்வென்ஸ் இருக்கு கேட்டேன். ஃபைனல் சீக்வென்ஸ் தானே இருக்கு. then it will be mapped to some அந்த பைனரி வேல்யூஸ் எடுத்தோம்னா கரஸ்பாண்டிங் ஒரு நம்பர் கிடைக்குமா? என்ன 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 நம்பர்ஸ் கிடைக்கும்? இப்போ சப்போஸ் 15 எடுத்தோம்னா அது கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூஸ் இருக்குமா? அந்த மாதிரி மேப் பண்ணலாம். ஓகே, குட். 15 எடுத்தா அதோட பைனரி, இதோட ஆக்சுவலா இந்த டெசிமல் அது கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூஸோட சீக்வென்ஸ் இருக்கிறதோட டெசிமல் வேல்யூ ரைட்டா? சோ ஒரு ஃபைனல் பைனரி சீக்வென்ஸ் கொடுத்தா ஒரு I can find a natural number. ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்தா I can find a final binary sequence. எஸ் சார். So ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்தா I can find a binary sequences. ஒரு ஃபைனல் பைனரி சீக்வென்ஸ் கொடுத்தா I can find a natural number. Right. Therefore there is a bijection between these two things. And இதை நான் கவுண்டபிள் சொல்லிட்டேன். Therefore இது கவுண்டபிளா மாறும். ரைட்டா? வேற முடிஞ்சது. சரி, இப்ப செட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா தனியா ப்ரூஃபும் பண்ணலாம். தனியா ப்ரூவும் பண்ணலாம். ரைட்டா? ப்ரூவ் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, எப்படி பண்ணணும்? ஒரு செட்டை கவுண்டபிள் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? அதாவது நீங்க பைஜெக்ஷன் கொடுத்துட்டீங்க, அது ஒரு ப்ரூஃப் தான். இந்த பைஜெக்ஷன் இல்லாம ஒரு ப்ரூஃப் கேட்கிறேன். இதை எப்படி கவுண்டபிள் சொன்னோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணோம். A1 செட்டு, A2 செட்டு, A3 செட்டு ஸ்பிளிட் பண்ணுவோமா? அது மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஒரு செட்டாக ஃபில் பண்ணலாம். வாட் இஸ் மை A1 செட்? A1 செட் ஆல் சிங்கிள்டன் 1, சிங்கிள்டன் 2 ஆர் A0 வந்து எனக்கு எம்டி செட். A1 ஆல் சிங்கிள்டன் 1 2 3 4. இது கவுண்டபிளான்னு பார்க்குறேன். ஆமா, எது நேச்சுரல் நம்பர் தானே, பைஜெக்ஷன் பிட்வீன் நேச்சுரல் நம்பர் வரும். A2னா செட் ஆஃப் 2 செட்ஸ் 1 2 1 3 2 3 3 3 இது மாதிரி போகுது. நீங்க and it can be there is a what it is A2ல இருந்து எனக்கு வந்து செட் ஆஃப் n cross n இருக்கு இல்லையா? A2க்கு n cross nல வந்து I can given 1 1 function. A2ல இருந்து n cross nக்கு ஒரு 1 1 function என்னால கொடுக்க முடியும். இந்த 1, 2 அதாவது செட் A, B mapped to ordered pair A, B. I can given 1 1 function. ஒரு செட் இருந்ததுன்னா அதுக்கு இமேஜ் வந்து மாறாது. 1 1 function கொடுக்க முடியும். இது கவுண்டபிள் செட். ஒரு கவுண்டபிள் செட்டுக்கு ஏல இருந்து ஒரு 1 1 function கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இது கவுண்டபிள் ஆயிடும். Therefore A2 வந்து கவுண்டபிள். A3 ன்றது 3 எலிமெண்ட் செட். A3 ன்றது 3 எலிமெண்ட் செட். ரைட்டா? ஸோ இதுக்கும் n cross n I can give a 1 1 function. Therefore A3 countable. So இது மாதிரி all subsets countable. Therefore union of A is countable.
இப்போ ஆல் ஃபைனட் சப்செட்ஸ் போட்டோம். ஸோ டி வந்து டேட்டா ப்ரூஃப் இருக்கலாம். இப்போ இ எப்படி இருக்கும்னு பாருங்க. இ கவுண்டபிளா இல்லையான்னு பாருங்க. அன்கவுண்டபிள். ஏ சிக்கும் ஒரு பைஜெக்ஷன் கொடுக்குறது. கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கலாம்? சில ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா அது சீக்வன்ஸ் ஆஃப் 0 and 1s மாதிரி இருக்கும். சீக்வன்ஸ் எல்லாமே ஆர்டர்னு தெரியும். சப்போஸ் nth டேர்ம் அந்த சீக்வன்ஸ்ல 1 இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லி என்ன இருக்கிற மாதிரி ஸோ எண்ணில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து நான் அப்படி ஆர்டர் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். கிவன் ஆஃப் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ் 0 1 0 1 0 1 0 0 1 இருக்கு. அந்த ஒன்றுக்கு நேரம் என்ன இருக்கோ இந்த எலிமெண்ட்டை மட்டும் நான் எடுத்து அந்த ஸ்கில்ல போட்டேன். ஸோ கிவன் அ இன்ஃபினிட் சீக்வன்ஸ் ஐ கேன் ஃபைண்ட் அ subset of a natural number. Given a subset of a natural number, I can find a sequence. Right? Infinite sequence. Suppose எனக்கு இப்போ வந்து 1 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 இருக்கணும், தேர்ட் பிளேஸ்ல 1 இருக்கணும், இதெல்லாம் சேருவாங்க. So given a subset, I can find a binary sequence. Give a infinite binary sequence. Given an infinite binary sequence, I can find a subset. Therefore, being a bijection, அது வந்து அன்கவுண்டபிள் போயிடும். சப்போஸ் அல்ல இன்னொரு ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். இங்க இது அன்கவுண்டபிள் எப்படி சொன்னீங்க? க்ளோஸ் இன்டர்வல் 0,1 எப்படி அன்கவுண்டபிள் சொன்னீங்க? ஆல் இன்ஃபினிட் பை சீக்வன்ஸ் எப்படி அன்கவுண்டபிள் சொன்னீங்க? அது மாதிரி இதையும் we can easily prove that. Suppose it is uncountable என்று we can easily prove பண்ணிக்கலாம். ரைட்டா? therefore இது வந்து infinitely countable. So there is a bijection between B and D and there is a bijection between C and D. அதையும் நம்ம சேர்த்தாப்புல பேசிக்கிறோம். ரைட்டா? இப்போ கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. 1 minute டைம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு யோசிங்க என்ன பண்ணலாம்னு. X uncountable, Y countable. ஸோ ஒன்று ஆக்சுவலாக இது ஒரு ப்ரூஃப் டெக்னிக். என்ன டெக்னிக்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஏன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டு தனித்தனி ப்ராப்ளமாக இருக்கும். ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ். ஏ ஃபால்ஸ், பி ட்ரூ. போத் ஆர் ட்ரூ, போத் ஆர் ஃபால்ஸ். இப்படி தான் இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட் ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டே ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்னு ஒரு செட், ஒய்னு ஒரு செட்டு. எக்ஸ் கவுண்டபிளா இல்லையான்னு ஒரு கொஸ்டின், ஒய் கவுண்டபிளா இல்லையான்னு ஒரு கொஸ்டின். ரைட்? இப்போ எக்ஸை பொறுத்தளவு எக்ஸ் என்ன சொல்லலாம்? எக்ஸ் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கேட்கல. எக்ஸ் என்ன செட்? எக்ஸ் infinite binary sequence. set of all infinite binary. Infinite சொல்ல set of all infinite binary. Set of all infinite binary sequence. Right? இதோட சப்செட் கவுண்டபிளா இருக்க சான்ஸ் இருக்கா? இது அதை நீங்க இன்ஃபினிட் சீக்வன்ஸ் சொன்னனால சொல்றேன். லெட் கே எஸ் பி எ சப்செட். அப்ப எஸ் மே கவுண்டபிள். ஓகேவா? எஸ் சார். Yes, sir. Yes. அவ்வளவுதான். ஸோ ஒரு இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸை பார்த்தோன்னே அது அன்கவுண்டபிள்லாம் சொல்லிடக்கூடாது. ஆல் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ் இருக்கா, ஃபைனட் பைனரி சீக்வன்சஸ் இருக்கான்றதை மட்டும்தான் பார்க்கணும் நம்ம. ரைட்டா? ஸோ அப்போ வந்து எனக்கு அதான் சொல்லும் போது நீங்க சொன்ன செட் ஆஃப் ஆல் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ் வந்திருக்கா, சம் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ் வந்திருக்கான்றதை பார்க்கணும். அப்போ இங்கே எக்ஸை பொறுத்தளவு எனக்கு என்னன்னா ஆல் எல்லா சீக்வன்ஸுமே வந்துருக்கு. செட் ஆஃப் ஆல் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ். ரைட்? set of all infinite binary sequence countable and uncountable. Countable and uncountable பாருங்க. Uncountable, sir. ஸோ அன்கவுண்டபிள் இல்லையா? கிளியராகவே நம்ம ஏற்கனவே தான் பார்த்தோம். இது அன்கவுண்டபிளாக போயிடுச்சு. ரைட்டா? இப்போ ஒய்யை பற்றி என்ன சொல்லலாம்? ஒய் என்ன? Set of all இட் இஸ் நாட் ஃபைனட் பைனரி. இதுவும் இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ் தான். xn பிலாங்ஸ் டு n. இந்த எக்ஸுக்குள்ள தான் இருக்கு. இதுல தான் இருக்கிறீங்க. எக்ஸ் வந்து இன்ஃபினிட் பைனரி சீக்வன்ஸ் தான்.
அதுக்குள்ள இருந்தா நீங்க எடுக்கிறீங்க ஒய்யை. ரைட்டா? ஒய்யை என்ன சொல்லலாம்? இந்த கண்டிஷன் இப்போ ஒய்ல இருந்து எனக்கு ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க. ஒய்ல இருந்து எனக்கு ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க. ஒய்ல ஒரு எலிமெண்ட் எனக்கு எக்ஸ் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு செட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். ஒய்ல ஒரு எலிமெண்ட் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சார். சாரி சொல்லுங்க சொல்லுங்க. ஒய்ல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னா போதும். 1 0 1 0 0 0 போய்கிட்டே நம்ம 0. ஓகே குட். வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 0 0 0 போய்கிட்டே இருக்கலாம் சார். ஓகே வேற 1 வந்து ஃபைனைட் டைம்ஸ் தான் இருக்கணும். 1 ஃபைனல் டைம்ஸ் தான் இருக்கணும். அதான் முக்கியம். ரைட்டா? ஸோ 1 வந்து ஒரு 10 தடவை கூட இருந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டா? ஊடால எத்தனை 0 வேணாலும் இருந்துட்டு போகலாம். ரைட். அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு 0 0 0 இருக்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக செட்டு. 1 வந்து ஃபைனல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே 0 தான் இருக்கும். எது கடைசி 1 0 வருது, ஒரு இடத்துல 1 வருது, மீதி எல்லாம் 0 ஆயிடும். எது கடைசி 1 அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே 0வா இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த செட்டு கவுண்டபுளா அன்கவுண்டபுளா? கவுண்டபுள்னா என்ன பண்ணணும், அன்கவுண்டபுள்னா என்ன பண்ணணும்? கவுண்டபுள்னா நமக்கு தெரிஞ்ச செட்டோட பைஜெக்ஷன் கொடுக்கலாம். அன்கவுண்டபுள்னா வேற ஏதாவது ஒரு லாஜிக்ல அது அன்கவுண்டபுள் சொல்லணும். collection of finite subsets of natural numbers. இந்த sets கூட ஒரே bijection system. நேச்சுரல் நம்பர் கொடுக்கலாமா? புரியல. இல்ல சார், collection of finite subsets of natural numbers. ஃபைனட் சப்செட்டோட முடிச்சுக்கலாமா? ஏன் ஃபைனட் சப்செட்னா ஏன்னா இந்த 1 இருக்கிறத மட்டும் நான் சேர்க்கிறேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 1 இருக்கு அப்படின்னா இது சிங்கிள்டன் 1. இதுல வந்து 10th மட்டும் தான் இருக்குன்னா சிங்கிள்டன் 10. அப்போ 1 எங்கெங்க இருக்கோ அது இடத்துல மட்டும் வச்சு நான் ஒரு செட்டை கிரியேட் பண்ணா ஐ கேன் கிவ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் a finite subset of n and this set. Finite subset of n is countable. Therefore இது countable அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா பண்றதா இருந்தா கடைசியில் 0 இருக்குல்லையே அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏக்கப்புறம் 0 தான் இருக்குன்னு நான் மைண்ட்ல நினைச்சுக்கிறேன். இந்த 0 தூக்கி விட்டுறேன். இந்த 0 தூக்கி விட்டுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ். கரெக்டா? ஒரு ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ்ல கடைசியில் 0 ஓப்பன் பண்ணி இன்ஃபினிட் சீக்வன்ஸ் தான் மாத்திருக்காங்க. கரெக்டான்னு பாருங்க. ஒரு ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ் முதல்ல எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு கடைசியில் ஃபுல்லாக உள்ள எல்லா 0த்தையும் போட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்செட் ஆஃப் ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ் மாதிரி தான். ஸோ அவங்க கொடுத்ததோட சப்செட் ஆஃப் ஃபைனட் பைனரி சீக்வன்ஸ் தான். ஸோ சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிள். தட்ஃபோர் ஒய் வந்து கவுண்டபிள். ஸோ எக்ஸ் அன்கவுண்டபிள், ஒய் கவுண்டபிள். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகேவான்னு பாருங்க. கன்வின்சிங்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.